தெலுங்கு சீரியல்ல வந்து அம்மா ரோல் பண்றேன். நான் போய் ஸ்டார்ட் பண்ணும்போது 60ல இருந்தேன். இவங்க இவ்வளவு ஒல்லியா இருந்தா அம்மா மாதிரி ஃபீலே ஆக மாட்டேது, கொஞ்சம் வெயிட் போடுங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் தானே கேக்குறீங்க, நிறைய கொடுக்குறேன். 15 கிலோ வெயிட் போட்டு வச்சு இப்ப நான் குறைக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன். சைஸ் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கேன். எக்ஸ்ட்ராவா இருக்கிறத சாப்பிட்டு தான் இப்படி ஆகிட்டேன். ஏன்னா அவங்க வைக்கிற மிச்சம் மீதியெல்லாம் நம்ம தான் சாப்பிட முடியாது, வேஸ்ட் பண்ண மனசு வராது. குக் வித் கோமாளி இருந்தாவா? நான் இங்கேயே குக் வித் கோமாளி மாதிரி தான் இருக்கேன். கோமாளி நான் குக் கோமாளி. நைட் வந்து ஆளுக்கு ஒரு 10 பாதாம் பருப்பு ஊற வச்சிருவோம் தண்ணி. எல்லாரும் 4 பேர் இருக்கோம்னா 40, வேற எதுவுமே கிடையாது. அங்க பாக்கும்போது இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி இல்ல? இந்த பச்சை வாசனை போயிடுச்சா இல்லனா மிளகா ஸ்மெல் வருதா அப்படின்னு பாக்குறதுக்காக சும்மா அப்படி பண்றது. வெறும் பச்சை முட்டை 2 முட்டை கொடுப்பாங்க, அது சாப்பிட்டுட்டு பால் சாப்பிட்டுட்டு இருந்துருவேன். அதுக்கப்புறம் நடுவுல பசிச்சா ரொம்ப நேரமா நம்மள அம்மா டேமேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. வெங்காயத்தை வெயிட் பண்றான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சாம்பார் ரெடியா? சாம்பார் ரெடி. ரெடியா? இப்ப அங்க பாக்கும்போது இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி என்னது? அது வந்து என்னன்னா வந்து பச்சை வாசனை போயிடுச்சா இல்லனா மிளகா ஸ்மெல் வருதா அப்படின்னு பாக்குறதுக்காக சும்மா அப்படி பண்றது. அப்படி பண்ணி அதுலயும் கூட சில நேரத்துல பாயில் ஆயிடுச்சான்னு கூட தெரியும். அது தெரியும். ஆமா, சால்ட் தெரியும் சொல்லுவாங்க சில வாட்டி. அந்த சால்ட் தெரியும், அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. சால்ட் கூட கரெக்டா இருக்கான்னு பாப்பாங்க அந்த ஸ்மெல் வச்சு. இப்படி ஸ்மெல் பண்றதுல பாயில் ஆனது தெரியும். இது மட்டும் செஃப் வெங்கடேஷ் குக்கிங் கோமாளி கூப்பிடுவாரு. பாயில் ஆனா அது வேற ஸ்மெல் வரும், பாயில் ஆலனா வேற மாதிரி பச்சையா இருக்கும். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல, அது தெரியும். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பாயில் ஆனா சொல்றீங்கல்ல, இதுல இப்ப நான்வெஜ் ஆகட்டும் முருங்கைக்காலாம் வந்து வேகர் சொல்லுவாங்க. சில வாட்டி நான் நிறைய ஹோட்டல்ஸ் நானே பாத்திருக்கேன். நம்ம டக்குன்னு கையில தள்ளலாம் வராது முருங்கைக்காய், ரொம்ப கஷ்டப்படுவோம் அதை போட்டு எடுக்கிறது எலும்பு மாதிரி எல்லாம். சோ முருங்கைக்காய் வேகிறது கூட ஒரு ட்ரிக்ஸ் இருக்குல்ல, எப்படி கண்டுபிடிப்பீங்க முருங்கைக்காய் வெந்துருச்சு? முருங்கைக்காய் வேகிறதா? முருங்கைக்காய் கட் பண்ணுவோம்ல, கட் பண்ணும்போது ஒயிட்டா இருக்கும் அந்த சைடுல. இப்ப நம்ம வெந்துருச்சான்னு பாக்குறது வந்து உள்ள இருக்கிறது சொல்றீங்களா, அந்த சைடுல இந்த இது வந்து கலர் மாறி இருக்கு பாருங்க. மாறி இருக்கா, அந்த மாறிச்சா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப நல்லா வெந்துட்டு இருக்கும் முருங்கைக்காய். அதுதான் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகணுமா கலர்? அது ஆமா, கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகணும். அது வந்து வேற கலரே மாறிடும். ஒயிட்டா இருக்கும், ஒயிட்டா இருந்தது வந்து டார்க் கிரீன் ஆயிடும். கிரீன் ஆயிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி மாங்காய் மட்டும் முக்கா வைக்கட்லயே எடுத்துருவேன் நானு. அது சில பேருக்கு நறுக்குன்னு சாப்பிடணும்னு பிடிக்கும், அதனால முக்கா வைக்கடை சும்மா ஒரு 10% கம்மியா, 10% அது கொஞ்சம் வந்து அதிகமாச்சுன்னா ஃபுல்லா வெந்திருக்கு. மாங்காய் நிறைய போட்டதுனால அவ்வளவு இருந்தாவே போதும், ஏன்னா புளி போட வேண்டாம் மாங்காய் போட்டா. அதனால சரி, இது வந்து நல்லா வெந்துடுச்சுன்னா புளிப்பு நிறைய இறங்கிடும், அதனால இது கரெக்டா இருக்கும். இதுதான் விஷயம். அம்மா என்ன பண்றாங்க? வெங்காயம் ஆயிடுச்சா? நான் வெயிட்டிங் சிக்கனுக்கு. பெப்பர் சிக்கன் ரொம்ப சின்ன சின்னதா வெட்டுறாங்களே வெங்காயம், அவங்க அப்படிதான் பண்ணுவீங்களா? இல்ல, அவ எப்பவுமே தெரியக்கூடாது, சாப்பிடும்போது பசங்க சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு. அது வெங்காயம் வந்து மிக்ஸ் ஆயிடும் இல்லையா, அப்ப அந்த வெங்காய சத்து வந்து பசங்களுக்கு போயிடும். வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி அரைச்சு ஊத்துறதுல நறுக்கியே அப்படி அரைச்ச மாதிரி ஆக்கிடுறது. நல்லா கட்டிங்ல வந்து சூப்பர், அவ நல்லா மெலிசா கட் பண்ணிடுவா. இது வரைக்கும் இந்த பாராட்டு வரவே இல்லையே. அது சொல்லணும்ல, எது உண்மையோ அதை நான் சொல்லிடுவேன்ப்பா. அது இது வந்து உண்மை, சொல்லிட்டேன் கரெக்டா. வீட்டுல எப்ப எலியும் பூனையும் தான் 2 பேருமே கஷ்டம் தான். இப்ப எவ்வளவு நேரம் எடுக்கும் உங்களுக்கு சமைக்கிறது பெப்பர் சிக்கன் எடுத்துட்டா? எனக்கு சாம்பார் சீக்கிரம் பண்ணிட்டேன். பெப்பர் சிக்கன் வந்து ஒரு 15 மினிட்ஸ், கட் பண்றதுதான் கொஞ்சம் லேட் ஆகும். மேல ஏத்தி இறக்குறது வந்து 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். மூட்டை ஏத்தி இறக்குறது சமையல்ல ஏத்தி இறக்குற வேலை தானே இது, கரெக்டா? கட்டிங் வேலை தான் சமையல்லே பாதி வேலை, பெரிய வேலை. கை பக்குவம் என்ன நம்ம போடுறோம் இல்லையா, அந்த கை பக்குவம் கரெக்டா. டெய்லி மெனு எப்படி இருக்கும் வீட்ல? நீங்க தான் மேக்ஸிமம் சமைக்கிறீங்க. டெய்லி இதுன்னு ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். அன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு 3 பேருமே கேட்போம். 3 பேருமே காலையில தான் டிசைட் பண்ணுவோம், நைட் எல்லாம் டிசைட் பண்றது. என்ன வேணும் ஷூட் போயிட்டாங்கன்னா அவங்க அங்க சாப்பிட்டுருவாங்க. அப்ப 2 பேரு, நானும் மருமக பிள்ளையும், என்னப்பா பண்ணலாம் இன்னைக்கு இது பண்ணிடுங்கம்மா, அது பண்ணிடுறீங்களா? சரி பண்ணிடுறேன், அவ்வளவுதான். நான்வெஜ் வந்து உங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க சாப்பிட மாட்டீங்க, பட் வீட்டுல செஞ்சு கொடுப்பீங்க. வீட்டுல செஞ்சு கொடுத்துருவேன். அந்த அதாவது விரத நாள்னா நான் சாப்பிட மாட்டேன், விரதம் இல்லாத நாள்ல நானும் சாப்பிடுவேன். ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. நல்லெண்ணெய் பொதுவா வந்து சிக்கனுக்கு யூஸ் பண்றது இல்ல வீட்டுல? ஆமாமா, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா நல்லது, ஏன்னா சிக்கன் வந்து சூடு இல்லையா, அதனால வந்து சிக்கன் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிட்டு
நம்ம பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். சோம்பு. ஆமா, சோம்பு ஸ்பூன் ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால இதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுப்போம். அவ்வளவுதான். இங்க மசாலா ரொம்ப பிடிக்காது பசங்களுக்கு, இல்லைன்னா ரொம்ப சேர்க்கறது இல்ல. ஏலக்காய் போடுவீங்களா? போடலாம். மட்டனுக்கும் போடலாம், இதுக்கும் போடலாம். ஏலக்காய் வந்து உடம்பு நல்லது இல்ல. நம்ம சொன்னோம்ல, நல்லதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இருந்த கரண்டி எடுத்து ஓர வச்சிட்டாங்க. இல்ல நான் எடுத்துப்பேன். கரண்டி எல்லாம் இங்கதானே இருக்கு, இதுலதானே இருக்கு. என்ன நல்லா காஞ்சதுனால பாருங்க சீக்கிரமா ப்ரௌன் ஆயிடுச்சு. வெங்காயம் வெங்காயம் போட்டுருவீங்களா? ஃபர்ஸ்ட் வெங்காயம், அப்புறமா தான் நான் மிளகா போடுவேன். ஓகே. சில பேர் ஃபர்ஸ்ட் பூண்டு போடுவாங்க, அப்புறமா கருவேப்பிலை போடுவாங்க. எடுத்துறியா? இங்க இருக்கே. நீ வாஷ் பண்ணுவாங்க, நானே வாஷ் பண்ணுவேன். ஓகே. எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க ஒருத்தங்க. நீங்க என்னன்னா நீங்க சின்ன கரண்டியா கொடுத்துருக்கேடி. ஐயோ, இதுக்கு ஓகே, வெங்காயம் தக்காளிக்கு ஓகே. அந்த சிக்கன்ல போட்டு பண்ணும்போது கரெக்டா இதுவா இருக்கும். அதனால நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். உங்களுக்கு வந்து பையன் பொண்ணு 2 இருக்கா? இல்ல ரெண்டுமே பையன். தப்பிச்சிட்டாரு. நீ தப்பிச்சிட்டீங்க பொண்ணு கிட்ட இருந்து. பொண்ணா இருந்தா இதேதான் தொல்லை. 2 பசங்க உங்ககிட்ட அட்டாச்மென்ட் ஜாஸ்தியா, உங்க வைஃப் கிட்ட அட்டாச்மென்ட் ஜாஸ்தியா? 50-50 தான். அது நேரத்துக்கு ஏத்த மாதிரி. இப்ப நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா அங்க போயிடுவாங்க, அங்க ஏதாவது சொல்லிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி அவங்க உசாருதான். எங்க வீட்டுல இங்க வந்து பையன் என் பக்கம், பொண்ணு வந்து அவர் பக்கம். எவ்வளவு நாள் பொன்னிறமாக வச்சிருக்கீங்களா நீங்க? ஆமா, கொஞ்சம். அதே நேரத்துல ரொம்ப பெருசுலயும் இது பண்ணக்கூடாது. சின்னதுல வச்சு பண்ணோம்னா நல்லா இருக்கும். பெருசுல பண்ணோம்னா சீக்கிரம் ஆயிடும். அதான், வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஆகணும்னா கொஞ்சம் இது போட்டுக்கலாம், சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டா சீக்கிரம் பிரவுன் ஆயிடும்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இப்ப இந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டதோட சால்ட் போட சொல்லுவாங்க. ஆமா, வெங்காயத்துக்கும் போடலாம், இஞ்சி பூண்டு விழுதுக்கும் போடலாம். அதான், இஞ்சி பூண்டு விழுது போட்ட உடனே கொஞ்சம் சீக்கிரமா அந்த இது போட்டுடணும். தக்காளி இருந்தா அது போட வேண்டாம் சிக்கன் சீக்கிரமா. தக்காளி போடும்போது இதுல சேர்க்க மாட்டேன், பெப்பர் சிக்கன்ல சேர்க்க மாட்டேன். தக்காளி போட்டோம்னா அந்த இஞ்சி பூண்டு வந்து ஒட்டாது. அதனால பரவாயில்ல. இஞ்சி பூண்டு அளவு இருக்கா? அளவெல்லாம் இல்ல, குத்து மதிப்பா போடுறதுதான். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன்ல அளவே கிடையாது. நமக்கு எவ்வளவு அந்த இது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி போடுறதுதான். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இப்ப வந்து உப்பு போட்டதுனால கொஞ்சம் மசாலா வெறும் சோம்பு தான். இதுலயே அவ்வளவு நல்ல டேஸ்ட் வந்துரும். நீங்க எதுவுமே மசாலா தூள் எதுவும் போட மாட்டீங்களா? உப்பு தவிர எது இதுல போடுறதுக்கா? இல்ல, பெப்பர் போடுவேன், மிளகாத்தூள் கொஞ்சமா போடுவேன். கொஞ்சமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் மட்டும் அதிகமா. நம்ம மிளகாத்தூள் சேர்க்கிற மாதிரி பெப்பரை வந்து அதிகமா சேர்ப்போம். இல்ல இப்ப ஓகே, நம்ம வீட்டுல கேக்குறாங்க செஞ்சு கொடுக்குறீங்க. கோரியோகிராஃபர் ஆகும், டான்ஸர் ஆகும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லிம்மா இருக்கணும் உடம்பு, அதுக்காகவே நிறைய சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி கன்னி பருவத்துல அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப ஒல்லியா இருப்பேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் உடம்பு போட ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எங்க அம்மா என்ன பண்ணாங்க, இதுல ஃபுட்ல வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. என்ன ஃபுட், எக்ஸசைஸ். என்னன்னா ஃபுட்டுன்னாக்கா மார்னிங் வந்து டிஃபன் கிடையாது, இட்லி தோசை அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அப்புறம் மார்னிங் வந்து இது தருவாங்க, எக்கு தருவாங்க. வெறும் எக்கு. சம்டைம் பச்சை முட்டை கூட தருவாங்க எனக்கு. ஆமா, வெறும் பச்சை முட்டை 2 முட்டை கொடுப்பாங்க. அது சாப்பிட்டுட்டு பால் சாப்பிட்டுட்டு இருந்துருவேன். அதுக்கப்புறம் நடுவுல பசிச்சா இந்த 11 மணி அந்த மாதிரி டைம்ல வேற எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு த்ரெப்டின் பிஸ்கெட் வாங்கி கொடுப்பாங்க. அவ்வளவுதான். அதோட மத்தியானம் சாப்பாடு. மத்தியானம் ஒரு வேளை தான் வந்து ரைஸ் எடுப்பேன். ரைஸ் நல்லா சாப்பிடுவேன். மத்தியானம் நல்லா சாப்பிடுவேன். நல்லா சாப்பிட்டாலும் இந்த சைடுல வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நிறைய வச்சுட்டு ரைஸ் மட்டும் கம்மியா எடுத்துப்பேன். அப்ப நான்வெஜ் எடுத்துப்பீங்களா? அந்த டைம்ல நான்வெஜ் சாப்பிடுவேன். நான்வெஜ் இந்த ஃப்ரை ஐட்டம்லாம் கம்மியா சாப்பிடுவேன். இந்த கிரேவி குழம்பு அந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துப்பேன். ஃப்ரை ஐட்டம் மட்டும் சும்மா 1 ஆஃப் அந்த மாதிரி தான் தருவாங்க. வீட்லயா இருந்தாலும் சரி, நீ ஷூட்டிங் போனாலும் அப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லி அனுப்புவாங்க. நான் ஃபீல்ட்ல இருக்கிற வரைக்கும் மேக்ஸிமம் 3/4 டைம் ஃபாலோ பண்ணேன். இப்ப நம்ம இதுல சிக்கன் சேர்த்துக்கலாம். நீங்க ஏதோ கேட்க வந்தீங்களே? இல்ல இப்ப எப்படி டயட்? இப்ப அதெல்லாம் இருக்காது இல்லையா? வீட்டுல இருக்கீங்க, பேர பசங்களை பொண்ணெல்லாம் பாத்துக்கீங்க, மருமக பிள்ளைலாம். ஆமா. இப்ப காலையில அந்த மாதிரி டயட் அதெல்லாம் இருக்கா? இல்ல எப்படி இப்ப எப்படி போகுது? இப்பவும் நான் காலையில டிஃபன் சாப்பிடுறது இல்ல. இப்பவும் டிஃபன் சாப்பிடுறது இல்ல. என் மரும் பிள்ளையும் டிஃபன் சாப்பிட மாட்டாரு. அவரு காஃபி 2 வாட்டி இருந்தா போதும். அவ்வளவுதான். மார்னிங்ல எழுந்த உடனே ஒரு காஃபி, அதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு காஃபி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா அவரும் சாப்பாடு தான். நானும் அந்த மாதிரிதான். பேர பசங்க செஞ்சு கொடுக்கறதோட சரி, அவ்வளவுதான். பேர பசங்களை செஞ்சு கொடுக்கறது இவ்வளவு சாப்பிடுறது இல்ல. இவ்வளவு எப்பாவது ஒரு வாட்டி தான் டிஃபன் சாப்பிடுறா. வீட்டுக்கு நாங்க சாப்பிடுற பழக்கம் கிடையாது. ஆமா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவ்வளவா இல்ல. அப்படி ரொம்ப பசிச்சாக்கா ஏதாவது பிஸ்கெட் எடுத்துப்பாங்க, அவ்வளவுதான். காலையில சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஃபேமிலில யாருமே சாப்பிட மாட்டாங்கன்றீங்களே, அது என்ன காரணம்? டயட் அப்போ ஓகே, பட் இப்போ வரைக்கும் யாருமே சாப்பிடாம இருக்காங்களே, அது என்ன காரணம்? யாருமே சாப்பிடாம இருக்காங்க. கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட் எடுத்துப்போம். நைட் வந்து ஆளுக்கு ஒரு 10 பாதாம் பருப்பு ஊற வச்சிருவோம். தண்ணி ஊற வச்சு எல்லாரும் 4 பேர் இருக்கோம்னா 40
5 பேர் இருந்தோம்னாக்கா 5. இப்போ இவன் ஷூட்டிங் போயிட்டாங்கன்னா 4 பேரு, ஷூட்டிங் இல்லைன்னா 5 பேரு. அதை சாப்பிட்டுருவோம். அதுதான் எனர்ஜி, வேற எதுவுமே கிடையாது. காலையிலயா? காலையில. நீங்களும் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட்? பசங்களுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். ஷூட்டிங் டைம்ல போனா ஷூட்டிங்ல சாப்பிடுவேன் லைட்டா. லைக் அது என்ன ஏதோ கடமைக்கே நான் சாப்பிடணுமே அப்படின்னு ஒரே ஒரு இட்லி, அதுவும் இல்லைன்னா அது கூட இல்ல. அது கூட மம்மி சொல்லுவாங்க அந்த பாயில்ட் ஐட்டமா தான் பெட்டர், இல்லைன்னா பாயில் வேக வச்சது அது சாப்பிடுவேன். அது எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறதுனால. மத்தபடி எனக்கும் வீட்டுல பெருசா சின்ன வயசுல இருந்தே பழக்கம் இல்ல டிஃபன் சாப்பிடுவேன். மத்தியானம் சாப்பாடு நல்லா சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடுவேன். பசிக்கும்ல, பழகிட்டீங்கன்னு சொல்றது புரியுது. பசங்களே பாருங்களேன், காலையில பாத்தீங்கன்னா ஒரு பால், ஒரு பாக்கெட் பால், நல்லா அந்த மில்க் பிக்கிஸ். அந்த காலத்துல எங்க இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் தான். எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா மில்க் பிக்கிஸ் பால்ல நினைச்சு டிப் பண்ணி சாப்பிடுறது, அப்படி இல்ல தண்ணியில கூட நாங்க டிப் பண்ணி சாப்பிடுவோம். அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு பசங்களுக்கு பால், அப்புறம் ஒரு 5 or 6 மில்க் பிக்கிஸ் கொடுத்துருவோம். அவ்வளவுதான். நாங்க எப்படி வளர்ந்தோமோ அதே மாதிரி இப்ப பரம்பரையா கட்டி காப்பாத்துற கௌரவமா இது. அந்த மாதிரிதான் இருக்கு ஆக்சுவலி. ஆனா பண்ணணும் டிஃபன்ஸ் எல்லாம் எங்க மாமியார் வீட்டுல எல்லாம் வந்து பண்ணுவாங்க. இல்ல இவங்க நைட் எல்லாம் இவங்க எப்போ எல்லாரும் சாப்பிடுறாங்க, நைட் சாப்பிடுவீங்க. நான் மட்டும் தான் நைட் சாப்பிடாம இருந்தேன் வீட்டுல சொல்லுவாங்களே. ஆனா எனர்ஜியா உங்களுக்கு அதுதான் கொடுக்க முடியும். இப்போ அந்த புதுசா அந்த இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் இதெல்லாம் வந்துச்சு. இந்த 7 மணிக்கு பாலியோ டயட் அதெல்லாம் நிறைய இருக்குது. 11-12க்கு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈவினிங் ஒரு 7க்குள்ள முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்டிங் பீரியட் தான் ஜாஸ்தி இருக்கும். நீங்க இருப்பீங்களா அது மாதிரிலாம்? நான் அப்புறம் நைட் ஈவினிங் வந்து 7 o'clock டின்னர் முடிச்சிடுவேன். அப்படியே சாப்பிட மாட்டீங்களா அப்புறமா? ஆமா. இவ இருப்பா. நான் மத்தியானம் தான் சாப்பாடே போகுது. நான் அந்த டைம்ல வந்து இந்த 7 o'clockலாம் கிடையாது. நம்ம தூங்க போகும்போது பால் எடுத்துப்பீங்க. பட் சாலிட் ஃபுட்டே இருக்காது. அந்த 16 ஹவர்ஸ்க்கு இருக்காதுல்ல. அப்பா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி இல்லை எப்படியும் மெயின்டைன் பண்ணி ஓட்ட முடியும். போய் பாருங்க, நான் வந்து கொஞ்ச நாளா அதை விட்டுட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தெலுங்கு சீரியல்ல வந்து அம்மா ரோல் பண்றேன். நான் போய் ஸ்டார்ட் பண்ணும்போது 60ல இருந்தேன். இவங்க இவ்வளவு ஒல்லியா இருந்தா அம்மா மாதிரி ஃபீலே ஆக மாட்டேது, கொஞ்சம் வெயிட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தானே கேக்குறீங்க, நிறைய கொடுக்குறேன். 15 கிலோ வெயிட் போட்டு வச்சு இப்ப நான் குறைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப மறுபடியும் 75க்கு போயிட்டு மறுபடியும் குறைக்கணும்னா ஐ ஹேவ் டு ஸ்டார்ட். அவங்க வந்து கொஞ்சம் தான் போட சொன்னாங்க, ஒரு 5 kg. ஒரு நம்ம கேட்டா நிறைய கொடுத்து பழகிச்சு. நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. மம்மி பண்றதுலயே வந்து மட்டன் சாப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இது ரெண்டும் மம்மி பண்றதுல ரொம்ப. கறி குருமா, ரசம், கறி குருமா, அந்த மட்டன் குருமா பண்றது. அதுக்கப்புறம் இதுதான், அது பேரு ரசம் ரொம்ப நல்லா வைப்பாங்க. அப்படியா? அது ரெகுலரா வீட்ல இருக்குங்க. எங்க ஓவரால் அம்மாவோட ஃபேமிலிக்கு ரசம் மம்மி வைக்கிறது. அதுலயே நிறைய வெரைட்டி இருக்குல்ல. ஆமா, மிளகு ரசம். அதுலயே 4 இது இருக்கு. மிளகு ரசம் வைப்பேன் நல்லா, வெறும் புளி போட்டு. தக்காளி ரசம், அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் ரசம். அது அந்த ஒரு 3-4 இது லெமன் ரசம். இது 4 மட்டும் நல்லா பண்ணுவேன். அடிக்கடி பண்றது வந்து லெமன், தக்காளி, டொமேட்டோ ரசம். நான் பண்ணேன். இவங்க வந்து இப்ப பவுடர் எல்லாம் நான்லாம் வந்து அப்ப அம்மியில அரைச்சு மம்மி, அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அந்த மாதிரி வரதுலயே சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், இவங்க யாரும் அந்த இது சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கொத்தமல்லி எல்லாம் அரைச்சு போட்டு வைப்பேன்னா ஒரு நல்லா அது வேற டேஸ்ட்ல வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் மருத்துவ குணங்கள் ஜாஸ்தி இருக்க மாதிரி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோம்னா வேற ஆப்ஷன் கிடையாது. அவங்க என்னன்னா பசங்களுக்கு சேரும்னு சொல்லிட்டு அவ அந்த மாதிரி பண்ணுவா. நான் அவங்களுக்கு சரி இப்ப மிளகு தனியா பார்த்தாங்கன்னா ஒதுக்கிடுவாங்க, மிளகு இருந்தாலும் ஒதுக்கிடுவாங்க. எல்லாத்தையும் ஒரே அடிச்சு போட்டுறது. என்னடி இது ரசம், அவருக்கு அந்த ரசம் பிடிக்காது. ஆனா என்னன்னா கொஞ்சம் ஜீரணம் ஆகும், எல்லாமே உள்ள போகுமேங்கிறதுக்காக நான் அப்படிதான் நான் வச்சேன்னா அப்படிதான் வைப்பேன். மருத்துவ குணத்தோட செய்வீங்க. நான் வைக்கிறேன்னா கொத்தமல்லி எல்லாம் கூட அரைச்சிருவேன். ஏன்னா அதுவும் ஒரு விதமான ஒரு என்ன சொல்ல மேல போடுறது, அரைச்சி அப்படி உள்ள போட்டுறது. ஆமா, ரசம் பண்ணனா நான் அப்படிதான் பண்ணுவேன். அவங்க கொத்தமல்லி எல்லாம் அரைச்சிட்டு மொத்தமா இருக்கும். மம்மி மட்டும் தான் மேல தூவுவாங்க, அவங்க நல்லா கையிலேயே பிசைவாங்க. அதுதான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நான் வந்து மிக்ஸில போட்டு ஓட்டிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு ஆப்ஷன் கிடையாது. அப்ப தக்காளியும் உள்ள போகும், கொத்தமல்லியும் உள்ள போகும், மிளகு எல்லாம் உள்ள போகும், மிளகு ஜீரகம் எல்லாமே உள்ள போகும். குக் வித் கோமாளில வெங்கடேஷ் பட் சார் பண்ணாரு. நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு இல்லையா? அவர் இந்த மாதிரி டிஷ் வந்தா இப்படிதான் பாப்பாரு. பாத்துதான் இந்த சீசன் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. பாக்குறீங்களா? முதல்ல பாக்குறேன், நான் நல்லா நிறைய பாப்பேன். நாங்களே அட்டெண்ட் பண்ணிருக்கோம். வேற இல்ல குக் வித் கோமாளி அந்த மாதிரி வந்தா போவீங்களா? குக் வித் கோமாளி இருந்தாவா? நான் இங்கேயே குக் வித் கோமாளி மாதிரி தான் இருக்கேன். குக் வித் கோமாளி நான் எங்க அங்க போறது? வீட்லயே எனக்கு கரெக்டா இருக்கு. குக் வித் கோமாளி நான் குக் அவங்க கோமாளி எப்படினாலும் ஓகே, எப்படினாலும் ஓகே. என் பொண்ணாச்சு. ஐயோ, மாட்டேங்கிற கோமாளி பொண்ணு கோமாளின்றாங்க அவங்க. அந்த மாதிரி கோமாளி பொண்ணு கோமாளி நான் சொல்ல அவர்தான் எடுத்து கொடுத்தாரு. அது உண்மைதானே? அப்படி கரெக்டா சொன்னீங்க. அம்மா எப்படி பொண்ணு அங்க வந்து அதுதான் சூப்பர் குக்கா அது ஒண்ணு முன்னாடி இருந்துச்சு. குக் வித் கோமாளிக்கு முன்னாடி ஒரு இது இருந்தது. அப்பயும் அதே பட் இவளோட பிஃபோர் மேரேஜ் சுரேஷ் சார் இருந்தாரு. தாமு சார் பட் சார் தான் இருந்தாங்க.
சுரேஷ் சுரேஷ் நாங்க பண்ணாத அலும்பலே கிடையாது. நான் வந்து எனக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க இன்னோவேட்டிவா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சமைக்கவே முதல்ல தெரியாது, 2 பேருக்குமே ஓரளவுக்கு தான் சமைக்க தெரியும். நான் வந்து என்ன பண்ணுவேன், முன்னாடி நாள் நைட் உட்காந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி எல்லாம் மைண்ட்ல வச்சுப்பேன். என்ன கொடுத்தாலும் அதுல நம்ம இதை போட்டு அப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மைண்ட் செட் எல்லாம் போவேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் ஃபுல்லா வந்து மறக்க முடியாத இன்சிடென்ட் வந்து இந்த ரவா லட்டுக்கு செய்ய வேண்டிய எல்லா பொருளும் கரெக்டா இருந்தது. அவங்க கொடுக்குற அத்தனை இன்கிரீடியன்ஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் பண்ண முடியும். எல்லாமே முருங்காய் மட்டும் அதுல மாட்டி ஸ்வீட் பண்றது. முருங்காய் இங்க இருந்தா முருங்காய் வச்சு இதை ஸ்வீட் ஐட்டம் மாதிரி இருக்கு, முருங்காய் தனியா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, முருங்காய் வேக போட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறவா முருங்காய் ரவா லட்டு பண்ணேன். இனோவேட்டிங்கா இருந்ததுன்னு சொல்லி நல்ல பேர் வெங்கடேஷ் பட் சார் சொன்னாங்க, இதெல்லாம் இனோவேட்டிவ்க்கே தாத்தா. கோவத்துல போட்டுறதுமா தொப்புன்னு ஊதிட்டு எப்படி கரெக்டா இருக்கா? நீங்க பாக்குறீங்களா? கொடுத்துருங்க. எப்படி திருப்பிடுங்க. நீ இந்த கை கலர் பழக்கலாம் இல்லையா? சாப்பிட்டு கழுவிடுவேன். இல்ல ஊதிட்டேன். பெப்பர் சிக்கன் முடிய போகிறது. உங்களை நம்பிட்டேன், நான் பாக்கல. உப்பு உங்க 2 பேரையும் நம்பிட்டேன். நல்லா இருக்குல்ல? ஓகே, சிம்பிள் தான். ஆனா பெப்பர் சிக்கன் தக்காளி எல்லாம் வேண்டாம், ரொம்ப ஈஸி. ஆமா, இது ஆயிடுச்சு. நான் சொன்ன 15 மினிட்ஸ்ல முடிச்சிட்டேனா? ஆனா ஒரு வாட்டி என்ன மேல கவுத்திருக்கேன் சுட சுட எண்ணெய்லாம் சின்ன வயசுல. அப்படியா? ஐயோ, ஆயிடுச்சுமா? கொஞ்சம் அந்த இது அடங்கு. அதுலயே ஒரு டான்ஸ் மூவ் மாதிரி போட்டு இத எடுத்து போடுறதுக்கு ஒரு இது பண்ணிக்கோ. அதுலயே ஒரு டான்ஸ் மூவ் மாதிரி பண்றாங்க, ஹீட் டெஸ்ட் பண்றது. கையில ஆவி வரும்ல, அதுல தெரிஞ்சிரும். மிக்ஸ் பண்ணிட்டு தான் போடு. எங்க வீட்டு சைடு சாப்பிட்டு நல்லா எல்லாம் திட்டாதீங்க, ஓகேவா? நல்லா வரும். என்ன கரெக்ட் இப்படி சொல்றீங்க? அப்படி சொல்லுங்க. நமக்கு நல்லா தான் இருக்கும், பாக்கும்போது தெரியுதுல்ல. பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிருச்சு, சாம்பார் ரெடி ஆயிருச்சு, சிக்கன் 60 ரெடி ஆயிருச்சு. அது எப்படி ஃபாஸ்டா குக்கிங்? அது வீட்ல எப்பவும் இருக்கும். கட்டிங் நான் பண்ணிட்டேனா ஃபாஸ்டா குக்கிங் முடிஞ்சிரும். கட்டிங் அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். கரெக்ட், கட்டிங் மிஸ் பண்றோம். கட்டிங் வாசம் நடந்துச்சு. கட்டிங் தான் மெயின். உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். சமையல் சரி, சமையல் எல்லாம் முடிஞ்சாச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, போலாம் வாங்க. வீட்ல வந்து ஒரு பழக்கம் உண்டு, நான் எல்லா வீட்லயும் பாக்குறேன். டைனிங் டேபிள் வச்சிருப்போம், ஆனா உட்காந்து சாப்பிட மாட்டோம். அதுல அது ட்ரூ. நம்ம சோஃபால உட்காந்து சாப்பிடுவோம், இல்ல பெட்ல உட்காந்து சாப்பிடுவோம், கீழே உட்காந்து சாப்பிடுவோம். நம்ம இப்ப கூட அப்படி உட்காந்துருக்கோம். நம்ம இங்க எப்படி? இங்க வந்து எனக்கு இந்த பழக்கம் எப்படி வந்துச்சுன்னா, இது கன்னட ஆர்டிஸ்ட் ராஜ்குமார் சார் இருக்காருல்ல, அவரு நாங்க கன்னட படம் ஷூட்டிங் போயிருக்கும் போது அசிஸ்டண்டா போயிருந்தேன் நானு. இந்த டைம்ல ராஜ்குமார் சார் கீழே உட்காந்து தான் சாப்பிடுவார். அப்ப அவர் சொன்னது, கீழே உட்காந்து சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது, செரிமானம் எல்லாத்துக்குமே கீழே உட்காந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு. அதே மாதிரி அங்க போயிட்டு தான் அந்த மொத்தன்னு சொல்லுவாங்க, என்னது அந்த இது ராகி களி. களி வந்து நம்ம வீட்டுல களின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுல வந்து கூழ் ஊத்துறப்ப அந்த டைம்ல தான் அந்த மாதிரி பண்ணுவோம், மத்த நேரத்துல பண்ண மாட்டோம். இல்லையா, ஒரு ராகி மால்ட்டுன்னு வாங்கி வச்சு சின்ன வயசுல எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்ப இல்ல, அதை வாங்கி பால்ல போட்டு கலந்து கொடுப்பாங்க. அதுதான் அவங்க வந்து சாப்பாட்டுக்கு எப்பவுமே அந்த மொத்த வச்சுப்பாங்க. மொத்த வச்சுட்டு அதுல குழம்பு ஊத்தி அதை பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த களிதான் நமக்கு வந்து களின்னு சொல்லுவோம், அங்க வந்து மொத்தன்னு சொல்லுவாங்க. அவரெல்லாம் கீழே உட்காந்து தான் சாப்பிடணும். நாங்க எல்லாம் லைனா கீழே உட்காந்து பாய் போட்டு கீழே உட்காந்து லைனா எல்லாருமே சாப்பிட்டு. அதனாலதான் எனக்கு அதுல இருந்து எனக்கு அந்த பழக்கம் ரொம்ப பிடிச்சது. உடம்புக்கு நல்லதுன்னா எதுனாலும் நான் கேட்டுப்பேன். சரின்னு அந்த பழக்கம் பிடிச்சதுனால எப்படியே உட்காந்து சாப்பிடுறது, கீழே உட்காந்து சாப்பிடுறது. இப்ப இன்னொன்னு வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது அதுவும் கிடையாது இப்ப இருக்கிற சூழ்நிலையில. ஏன்னா இப்ப இவங்க இப்ப ஷூட் போறாங்க, ஹைதராபாத் இருக்காங்க, சென்னை இருக்காங்க. உங்க வீட்டுமே இப்ப குட்டி பசங்க இருக்கிறதுனால வந்து அவங்களை ஊட்டிட்டு தான் நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு டைம் அப்படி உட்காந்து சாப்பிடுறது உண்டா? எப்பயாவது ஒரு வாட்டியாவது? இல்ல, இப்போ எங்க மாப்பிள்ளையும் அவரு ஒர்க்குக்கு போயிட்டு லேட்டா வருவாரு. அவரு வந்தாருன்னா அவர் சாப்பிடறதுக்கு 10 மணி ஆயிடும். அவர் வர்றதுக்குள்ள நீங்க சாப்பிடுங்கம்மான்னு சொல்லுவாரு, நாங்க சாப்பிடணும் அவர் வர்றதுக்குள்ள. இவளும் ஷூட்டிங்ல இருப்பா. நான் பசங்களுக்கு எல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன். 2 பேருக்கும் சாப்பாடு போட்டு. மத்தியானமும் அப்படிதான், மத்தியானம் சாப்பிடுறோம். ஆனா மத்தியானம் மட்டும் கரெக்டா மாப்பிள்ள அந்த டைம் ஆன் டைம் சாப்பிடுவாரு. நைட்டு மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடும் அவர் வேலை முடிச்சுட்டு வந்து சாப்பிடறதுக்கு. இவ வந்து ஷூட்டிங் இல்லைனாக்கா நாங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். ஒரு வாட்டி நான் என்ன பண்ணுவேன், 7 மணிக்கு சாப்பிடுவா, சீக்கிரமா கொடுத்துருவேன். இப்ப 7 மணிக்கு இவ சாப்பிடுவாளா, இவளுக்கு எடுத்துட்டு வந்து நான் கொடுத்துருவேன். ஸ்ரேயாவுக்கு இப்ப சாப்பிடுறேன்னா இப்ப வேண்டாம் அப்புறம் அப்படின்பா.
இவனை கேட்பேன், சரணை கேட்பேன் சாப்பிட்றேன், நாட் எட் அப்படின்மா. சரி ஓகே. அப்புறம் பார்த்தா அவங்க இவ 7 மணிக்கு முடிச்சிருவா, அவங்களாம் 8:30 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. 8:30 மணிக்கு சரணுக்கும் நான் ஊட்டிட்டு அப்புறம் நான் 9 o'clock சாப்பிடுவேன். Half an hourல கிடையாது. பட் ஏதாவது ஒரு நாள் இப்படி அக்கேஷனா அப்படி சண்டேஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. கிடைக்கும் போது எந்திரிச்சிட்டு நாங்க ஒரு லஞ்ச் மட்டுமாவது ஒன்னா சாப்பிடுற மாதிரி. அது அம்மாக்கள் வந்து சாப்பாடு ஊட்டும் போது நம்ம ஒரு அளவுல போட்டு வருவோம், அது கொடுத்துணும் தான் பாப்பா வாங்க மாட்டாங்க. அது மிச்சம் ஆகும் நம்மளே சாப்பிட்டுருவோம். சைஸ் பார்த்தாலும் தெரிஞ்சிருவோம். எக்ஸ்ட்ராவா இருக்கிறத சாப்பிட்டு தான் இப்படி ஆகிட்டேன். ஏன்னா அவங்க வைக்கிற மிச்சம் மீதியெல்லாம் நம்ம தான் சாப்பிட முடியாது, வேஸ்ட் பண்ண மனசு வராது. எனக்கு ஃபுட் வேஸ்ட் பண்றது சுத்தமா பிடிக்காது. வேணுங்கிற அளவுக்கு தட்டுல போட்டு நம்ம சாப்பிடணும். ஆனா அவங்க ஒண்ணு வேஸ்ட் பண்ணா எனக்கு பிடிக்காது. என் ஹஸ்பண்டும் வேஸ்ட் பண்ணுவாங்க, என் பசங்க வேஸ்ட் பண்ண, ஸ்ரேயா வேஸ்ட் பண்ண மாட்டா. பிகாஸ் நான் சொன்னதை அப்படி சாப்பிடுவான், என்ன இருந்தாலும் முடிச்சிருவா. பையன் பயங்கர வேஸ்ட் பண்ணுவான். அவனுக்கு ஊட்டி பேலன்ஸ் இருக்கிறதுனா நம்ம இப்ப நம்ம அவங்களுக்குங்கிறதுக்காக நெய் அது இது எக்ஸ்ட்ரா அதெல்லாம் இன்னமும் நமக்கு எக்ஸ்ட்ராவா போகும். அவங்க வெயிட் போடுறாங்க, நம்ம வெயிட் போட்டே போவோம். தனியா தெரியுது சிக்கன் ஸ்டூ. அதே மாதிரி இந்த மசாலா எல்லாம் கரெக்டா இறங்கி அந்த ஸ்பைஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. அதான் சிக்கன் வந்த உடனே அந்த மசாலா போட்டு தூக்கி உள்ள வச்சிருவோம். ஊறிடுவோம். அந்த டைம்ல நம்ம எல்லா சமையல் முடிக்கும் போது அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணிடுவோம். நம்ம பேசிட்டே மெதுவா சாப்பிட்டுட்டு இருக்கோம். கடகடன்னு சாப்பிட்டுட்டு அப்புறமா உட்காந்து போய் பேசலாம். கண்டிப்பா அவங்களுக்கு